ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் மொத்தமாவே ஒரு பொம்மை கை, அதை நோக்கி தான் இந்த படமே ரன் ஆகும். சரி, அப்படி அந்த பொம்மை கையில என்ன இருக்கு, அதுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? அந்த பொம்மை கைங்கிறது இந்த ரிச்சுவல் பண்றதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உலகம் பூரா இத நிறைய பேர் பண்ணி அத வீடியோவா போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வருது. அவங்க அதை பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா? ஒரு நாள் இவங்களும் அதே மாதிரி அந்த ரிச்சுவலை பண்ணி பாப்போம் அப்படின்னு அந்த பொம்மை கையை வாங்கிட்டு வராங்க. எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல அது ரொம்ப ஜாலியா ஃபன்னா தான் இருந்திருக்கும். ஆனா போக போக அது அவங்க வாழ்க்கையே புரட்டி போடும்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. லிட்ரலி அது அவங்க வாழ்க்கையோட பாதையவே மாத்தி விட்டுரும். இதுல உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாத நம்ம ஹீரோயின் வசமா அதுல மாட்டிப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அதுல இருந்து தப்பிச்சாங்களா? அப்படி அந்த பொம்மை கையில என்ன இருக்கு, அதுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? இதை எல்லாத்தையும் பத்தி நமக்கு சொல்ற கதை தான் 2022 வெளியான டாக் டு மீ. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் எங்கத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தனை காட்டுறாங்க இல்லையா, வேக வேகமா ஒரு வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கு போயிட்டு இருப்பான். அவன் பேரு கோல். அவன் யாரு தேடி போயிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனோட தம்பி டக்கெட்டை தேடி தான் அவன் போறான். அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி தேடி பாக்குறான். ஆனா எங்கேயுமே அவனோட தம்பியை காணோம். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, அவன் ஒரு ரூம்ல தன்னைத்தானே லாக் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. இது தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்றான்னு வேக வேகமா போய் அந்த கதவை உடைச்சு உள்ள போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறான். பார்த்தா அவனோட முதுகுல எல்லாம் பயங்கரமான காயங்கள் இருக்கு. இவனும் என்ன பண்றான்னா அவனை மெதுவா அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வரும்போது எல்லாருமே டக்கெட்டோட இந்த நிலைமையை பார்த்து பயங்கரமா சிரிச்சு அவனை போட்டோ எடுத்துட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே கோல் செம்ம காண்டாகிறான். நீங்க சீரியஸா தான் இருக்கீங்களா என்ன? அவன் நிலைமையை பார்த்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போது டக்கெட் என்ன பண்றான்னா ஒரு எடுத்து கோலோட ஷோல்டர்லயே சொருவிடுவான். அங்க இருக்கிறவங்க யாருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாருமே பயந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு மெதுவா வெளியில வந்து இப்ப என்ன பண்றான்னா தன்னைத்தானே அந்த கத்தியா குத்திக்கிட்டு செத்து போறான். இவ அப்படியே கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு மியா. மியாவை பத்தி நம்ம சொல்லணும்னா அவளோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவளை இருந்து பாத்துக்கிறதா அவங்க அப்பா மட்டும்தான். ஆனா அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அவரும் என்னதான் அவரா பேச ட்ரை பண்ணாலுமே அவர் கூட ஒழுங்காவே பேச மாட்டா. இந்த சமயத்துலதான் அவளுக்கு ஒரு போன் கால் வரும். அதுவும் யாருகிட்ட இருந்துன்னு பார்த்தா ரயிலின்னு ஒருத்தன் கிட்ட இருந்த. அவன் என்ன சொல்லுவான்னா, நீ என்ன பிக்கப் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லும் போது இவளுமே என்ன பண்றானா சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு அவனை பிக்கப் பண்றதுக்காக போறான். இங்க ரயிலி அவன் ஃப்ரெண்டோட இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் வண்டியில சாங்க போட்டுக்கிட்டு பயங்கர ஹாப்பியா கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களோட மூட் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ரோட்டுல அடிப்பட்ட நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு கங்காருவை இவங்க பாக்குறாங்க. லிட்டரலி அதால நகரவும் முடியல, அசைக்கவும் முடியல. ஆனா அதோட நாடி துடிப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. ரயில என்ன சொல்றானா, நம்ம தான் அதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், நீ உடனே வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது மியா இல்ல வேண்டாம், நீ வண்டியில ஏறு, கண்டிப்பா நம்ம இல்லைனாலும் இன்னொரு கார் இதை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா காரை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா ரயிலையை கூட்டிட்டு அவங்க எங்க வராங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜேடோட வீட்டுக்கு வராங்க. இதோ இவ இருக்கா இல்லையா, இவ பேரு தான் ஜேட். ரயிலி இவளோட தம்பி. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஸ்னாப்ல ஒரு வீடியோ இவங்க பாக்குறாங்க. அதுல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பொம்மை கைய வச்சு அவங்க ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த பர்சன் பயங்கரமா துடிக்கிறாங்க. ஆனா அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டுமா இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஜேடோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க அம்மா கிட்ட இவங்க 3 பேருமே பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வராங்க. இவங்க இந்த நேரத்துக்கு எங்க போறாங்கன்னு பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ரிச்சுவல் பண்றதுக்காக நம்ம ஜேட இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜேட் என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோயினையுமே கூட கூட்டிட்டு போவா. அந்த சமயத்துலதான் அவ காட்டுறா, இங்க பாரு இது என்னமோ எனக்கு உண்மையா இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பா கிடையாது, இது சுத்த ஆக்டிங். இந்த மாதிரி இப்ப எல்லாம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணுதான். இப்படி இவ வீடியோ காட்டிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா அவளுக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா இவ அந்த காலை கட் பண்றா. சோ அந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீட்டுல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு இவங்க போறாங்க.
அங்க நம்ம பசங்க போகும்போது எல்லாருமே நம்ம ஹீரோயின் வர்றத பார்த்து ரொம்பவே இரிட்டேட் ஆவாங்க. ஏனதான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கூட போய் பேச ட்ரை பண்ணாலும் அவங்க அவ்வளவா அவளுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இதனாலே அவ ரொம்ப வருத்தப்படுவா. இவளோட நிலைமையை பார்த்த உடனே ஜேட் வந்து, இங்க பாரு, எதுக்காக நீ இப்ப வந்து சோகமா இருக்க? அதான் நான் இருக்கல, இவங்க எல்லாருமே இப்ப இப்படிதான் இருப்பாங்க, ஆனா போக போக சகஜமா பழக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் அந்த சோகத்துல இருந்து வெளிக்கொண்டு வர பாக்குறா. இந்த சமயத்துலதான் டேனியல் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வருவான். ஆக்சுவலி இந்த டேனியல் இருக்கா இல்லையா, ஜேடோட லவ்வர், நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இப்படி வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹெய்லி அப்படிங்கிற வந்து ஜேட் கிட்ட கேக்குறா, நீ எதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்த? கண்டிப்பா சொல்றா, அவ இங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவா, அதனால இன்னைக்கு நம்ம மூடே ஸ்பாயில் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம அங்க பாரு, அவ உன்னோட பாய் ஃப்ரெண்டோட எப்படி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. எங்க பாரு ஹெய்லி, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹெய்லி என்ன சொல்றான்னா, சரி போதும் போதும், பார்ட்டி என்ஜாய் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நாம இப்ப வந்த வேலையை கவனிக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. என்னதான் இவங்க வந்து இதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் ஜேடு வந்து இது எல்லாமே ஒரு ஃபேக்கான ஒரு திங்ஸ் தான் அப்படிங்கறத அவ சொல்றா. அவங்க அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்த உடனே யாராவது வாலண்டியர் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வரேன் அப்படின்னு அவ சொல்றா. இவ எதுக்காக இப்படி முதல்ல முந்திக்கிறானா, அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக தான் அவ இப்படி பண்றா. அதனாலே அவளை எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா உற்சாகப்படுத்தி அதை வந்து பண்ண வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அவளை வந்து அந்த சோஃபால உட்கார வச்ச உடனே ஒரு கயிறை வச்சு அவளை நல்லா டைட்டா கட்டுறாங்க. ஹைலி என்ன சொல்றான்னா, இது ஆரம்பிச்ச உடனே 90 செகண்ட் வரைக்கும் தான் அவ இதுல இருக்கணும், அதுக்கு மேல அவளை அதுல விடக்கூடாது அப்படிங்கறத அவ சொல்றா. ஏன் 90 செகண்ட்ஸ்க்கு மேல ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிரந்தரமா உனக்குள்ளேயே இருந்துருவாங்க அப்படிங்கறத அவ சொல்றா. சோ அவ என்ன பண்றான்னா முதல்ல ஒரு கேண்டில் எடுத்து பத்த வைக்கிறா. அதாவது அந்த மெழுகு பத்திய பத்த வைக்கிறது மூலமா ஒரு போர்ட்டலை நம்ம ஓபன் பண்றதா அர்த்தம். அந்த போர்ட்டலோட டோரை க்ளோஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மெழுகு பத்தியா அணைச்சாலே போதும். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கையை தூக்கி நம்ம ஹீரோயினோட முன்னாடி வைக்கிறாங்க. சோ அதை பாக்குறதுக்கு லிட்டரலி இப்படிதான் இருக்கும். அந்த கையை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன், அதுல நிறைய வித மொழிகளால அதுல என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நீ என்ன பண்ணணும்னா அதோட கையை நீ பிடிக்கணும். இந்த மாதிரி அவ அதை பிடிக்கும் போது எல்லாருமே அதை ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அவ பிடிச்சதுக்கு அப்புறமா இப்ப சொல்லு, டாக் டு மீ, இத சொல்லு அப்படின்னு அவ சொல்லும் போது இவளும் என்ன பண்றான்னா என் கூட பேசு அப்படிங்கறத அவ சொல்றா. அவ அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவ கண் எதிரில எங்க இருந்தோ வந்த ஒரு வயசானவரோட உருவம் அங்க இருக்கு. இத பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுற உடனே அதுல இருந்து கையை எடுத்துறா. இவ பயங்கர பீதியில இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னது அப்படின்னு கேட்கும் போது அது எங்களுக்கும் தெரியாது, ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி அதுல கைய வைக்கும் போதும் ஒவ்வொரு உருவம் தெரியுங்கிறத ஹைலி சொல்றா. ஆனா அவ சொல்றத அங்க இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. சரி நான் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹைலி என்ன சொல்றானா, ஆமா நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, ஜஸ்ட் டாக் டு மீ அப்படின்னு சொல்றதோட விடாம ஐ லெட் யூ இன் அப்படிங்கறதையும் அவ சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. அதாவது நான் உன்னை உள்ள விடுறேன் அதான் அர்த்தம். சோ இவ அந்த மாதிரி செகண்ட் டைம் அதை வந்து ட்ரை பண்ணும்போது எல்லாருமே பயங்கரமா அவளை வந்து என்கரேஜ் பண்றாங்க. திரும்பவும் அந்த மாதிரி அவ அந்த சிலையில கைய வச்சு என் கூட பேசு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான ஒரு உருவம் இருக்கும். அதை பார்த்த உடனே அவ லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிருவா. இங்க பாரு, அதை போக விட்டுறாத, அதை போக விட்டுறாத, நீ உள்ளவான்னு சொல்லு. இத கேட்ட உடனே ஐ லெட் யூ இன் அப்படிங்கறத அவ சொல்றா. இந்த மாதிரி அவ சொல்லும் போதுதான் காட்டுறாங்க அந்த சிலை அவளோட கையை இறுக்கமா பிடிக்குது. அது மட்டும் இல்லாம அவளுக்குள்ள அந்த ஆன்மா போகவும் செஞ்சிடும். சோ இந்த சமயத்துல அந்த ஆன்மா அவளுக்குள்ள போன உடனே அவ ரொம்பவும் வியர்டா பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த இடத்தோட ஒரு மூலையில கைய காட்டி அங்க அவ நின்னுட்டு இருக்கான் அப்படிங்கறத அவ சொல்றா. ஆனா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட அவ விடாம ரைலிய பார்த்து எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படிங்கறத அவ சொல்றா. ஆனா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நிலைமை கை மீறி போயிடும். அவ ஒரு மாதிரி பயங்கர வியர்டா பண்ணுவா. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற ஒரு டோர் தானா ஓபன் ஆகி தானா க்ளோஸ் ஆகுது. அந்த மாதிரி நடக்கும்போது இப்ப திரும்பவும் ரைலிய பார்த்து என்ன சொல்றானா, அவன் உனக்கு பின்னாடிதான் இருக்கா அப்படிங்கறத சொல்றா. கண்டிப்பா அவன் உன்னை விடமாட்டான், உன்னை அவனோட கூட்டிட்டு போகாம விடமாட்டான் அப்படிங்கறத அவன் சொல்லும் போது இந்த சமயத்துல ஹைலி கவனிக்கிறா. கிட்டத்தட்ட 83 செகண்ட் ஆச்சு, ஜாஸ் போதும் அத அவ கையில இருந்து எடுத்துரு அப்படிங்கறத அவ சொல்றா. அந்த மாதிரி சொல்லி அவன் என்ன பண்றான்னா அத அவன் கையில இருந்து எடுக்கலான்னு பார்த்தா அது அவ கையில இருந்து வரவே வராது. நம்ம ரயிலைய பார்த்து இங்க இருந்து ஓடு, இங்க இருந்து ஓடிரு, இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு கத்துறா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரியுது. கரெக்டா 90 செகண்ட்ஸ்
ஆன உடனே ஹெய்லியுமே என்ன பண்றான்னா ஜாஸோட சேர்ந்து அந்த சிலையை வந்து அவ கையில இருந்து எடுக்க பாக்குறாங்க. 2 பேரும் முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல அத வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேண்டிலையும் ஒருத்தன் அணைக்கிறான். ஹே ஹே இங்க பாரு, உனக்கு ஒன்னும் ஆகல, இங்க பாரு, கொஞ்சம் ஓவராவே இன்னைக்கு போயிட்டோம், உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இப்பதான் சுயநினைவுக்கே வருவா. அவ என்ன சொல்றான்னா இது ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. சோ எல்லாருமே இதை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா நடுராத்திரி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் ஜேடோட வீட்டுல தான் தங்கி இருப்பா. இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால ரெய்லிக்கு நிம்மதியா அவனோட ரூம்ல தூக்கமே வராது. அதனால அவ என்ன பண்றான்னா ஜேடோட ரூமுக்கு போவா. ஆனா அவ ரூம்ல அவன் இருக்க கூடாதுன்னு அவனை துரத்தி விட்டுருவான். இவனுக்கோ எங்க போய் இருக்கிறதுன்னு தெரியாம மேல நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போறான். சோ அந்த மாதிரி அங்க போய் கொஞ்ச நேரம் அவ கூட பேசிக்கிட்டே அப்படியே தூங்கும் போது இப்பதான் காட்டுறாங்க அவன் போனை பாத்துக்கிட்டே தூங்கி இருப்பானா. நம்ம ஹீரோயின் அதை எடுத்து மாத்தினதுக்கு அப்புறமா அவன் அப்படியே தூங்க வச்சுக்கிட்டு போகும்போது இப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவனை தொட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜேட் வந்து ஹேலி கிட்ட போய் கேக்குறா, இந்த மாதிரி டேனியலுக்கும் அதை ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கான், அதனால இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆனா யாரோட வீடும் ஃப்ரீயா இல்லையே, சரி வேணும்னா என்னோட வீட்டுல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளோட வீட்டுக்கு இவங்களை இன்வைட் பண்றா. அந்த மாதிரி எல்லாரையும் இன்வைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வருவாங்க. ஜேடோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது, இவங்க நமக்கு தெரியாம ஏதாவது பார்ட்டி பண்றாங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட போய் கேட்கும் போது இங்க எந்த பார்ட்டியும் நடக்காது அப்படிங்கறத அவ சொல்றா. இவங்க நம்ம ஹீரோயினுமே கேட்பாங்க, ஆனா அவளும் அதுக்கு என்ன சொல்றான்னா இன்னைக்கு எந்த பார்ட்டியும் நடக்கிறது இல்லையே அப்படிங்கறத அவ சொல்றா. இருந்தாலும் அவங்க அம்மாக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க அம்மா வேற இப்ப கிளம்பிடுவாங்க வெளி வேலையா, அதனால இவங்க எல்லாருமே வீட்டுல தனியா தான் இருக்கணும். சோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நம்ம பசங்க அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. சோ முதல்ல வந்து டேனியல் தானே இத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அதனாலேயே அவனை வந்து முதல்ல இத வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவனாவே அவனோட போனை கொடுத்து இத வந்து வீடியோ எடு அப்படின்னு அவன் சொல்றான். சோ அந்த மாதிரி அவ அதுல கைய வச்சு எங்கூட பேசு அப்படின்னு சொல்லும் போது அந்த உருவத்தை பார்த்த உடனே அவன் பயந்துறான். அண்ட் அதுக்கப்புறமா ஐ லெட் யூ இன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவனுக்குள்ள அந்த ஆன்மா ஊடுருவ ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி அந்த ஆன்மா முழுசா அவனுக்குள்ள போன உடனே அவன் நேரா திரும்பி ஜேட பார்த்து நீ எப்பெல்லாம் இவனை தொடறியோ அப்பெல்லாம் அது அவனுக்கு பிடிக்கிறது இல்ல அப்படிங்கறத அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் இதுவரைக்கும் இல்லாம ரொம்ப ரொம்ப வியர்டா பண்ணுவான். அவன் பண்றதெல்லாம் பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜேடோட வீட்டுல ஒரு நாய்க்குட்டியுமே இருக்குமே, அந்த நாய்க்குட்டிக்கு அவன் என்ன பண்றான்னா சுயநினைவை இழந்து கிஸ் பண்ணிடுவான். அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கேவலமா அதை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஜேட் என்ன பண்றான்னா டக்குன்னு அவன் கையில இருந்த சிலையை பிடுங்கி அந்த கேண்டிலையும் அவன் அணைக்கிறா. இவன் சுயநினைவுக்கு வந்த உடனே இவனுக்கு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹெய்லி என்ன பண்றான்னா அதை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுவா. இதனாலேயே டேனியல் கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. சோ இப்ப அவன் போனதுக்கு அப்புறமா என்ன இவங்க இதோட கிளம்பிடுவாங்களா என்ன? கிடையவே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அந்த ரிச்சுவலும் வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கேம் மாதிரி இவங்க நினைச்சா அதை விளையாண்டு இருக்காங்க. சோ உண்மையிலேயே இது வந்து பயங்கர எக்ஸைட்டடா போகும். அது மட்டும் இல்லாம நடுவுல நம்ம டேனியலும் வந்து ஜாயின் பண்ணிப்பான். ஆனா இந்த தாட்டி இவங்க பெருசா இதையும் வீடியோவே எடுக்கல. இந்த மாதிரி அவங்க அதை விளையாடி ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அந்த சமயத்துல ரெய்லி நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேட் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. இவனும் கெஞ்சி பாக்குறான், நான் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா நம்ம இதுக்காக 90 செகண்ட்ஸ் வரைக்கும் வைக்கணும், பேசாம 60 செகண்டா குறைச்சு அவங்க இதை ட்ரை பண்ண வைப்போமே. ஆனா ஜேட் அதுக்கு ஒத்துக்க மாட்டா. இதனாலே என்ன ஆகும்னா ரெய்லிக்கும் ஜேடுக்கும் வாய்க்கால் தகராறு ஏற்பட்டோம். ஜேட் கோவப்பட்டு அவ ரூமுக்கு போயிருவா. உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெய்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ எப்பவுமே என் சைடு தான் இருப்பேன்னு நான் நினைச்சேன், ஆனா அதை எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டல, இனி நான் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா 50 செகண்ட் தான் அப்படின்னு வந்து சொல்லும் போது ஓகே 50 செகண்ட் தான் சரி அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்ட உடனே அவங்களும் பயங்கர எக்ஸைட்டட் ஆகுறாங்க. உடனே அவனும் என்ன பண்றான்னா ரொம்ப சந்தோஷத்தோட அதுல அவனோட கைய வச்சு டாக் டு மீ அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவன் ஒரு உருவத்தை பாக்குறான். அந்த உருவத்தை பார்த்த உடனே மோஸ்ட்லி எல்லாரும் பயப்படத்தானே செய்வாங்க. ஆனா அவன் ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாம அமைதியாகிறான். என்னன்னா அந்த உருவத்தை அவன் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா ஐ லெட் யூ இன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன்மா அவனுக்குள்ள புகுந்துரும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள புகுந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து எங்க பாருமே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இந்த நிலைமையில நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த சமயத்துலதான் நம்ம ஹெய்லி வந்து சொல்றா, எங்க பாரு 50 செகண்ட் ஆச்சு, இதை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல வேண்டாம் 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 ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து என்னோட அம்மா, பிளீஸ் 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 தயவு செஞ்சு வேண்டாம். அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவன் வேகமா அவனோட தலைய டேபிள்ல மோதி அவன் முகத்தை காயப்படுத்திக்கிறான். அவன் அந்த மாதிரி டேபிள்ல மோதுனதுக்கு அப்புறமாவும் அதோட
விடாம அவன் கை விரல வச்சு அவன் கண்ணை பிசுங்கி வெளியில எடுக்க பாக்குறான். கிட்டத்தட்ட டைமிங் 90 செகண்ட்ஸ்க்கு மேல போயிடும். ஜோசுவா என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அவன் கையில இருந்து அதை எடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. இந்த சமயத்துலதான் ஜேட் அந்த ரூமுக்கு வரா. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த சேர் தானா நகர்ந்து போய் அந்த ஜன்னல்ல மோதி அதோட விடாம அங்க இருக்கிற டேபிள்ல திரும்பவும் அவனோட தலைய அவன் முட்டிக்க ஆரம்பிக்கிறான். இத ஜேட் பார்த்த உடனே திரும்பவும் அவன் தலைய முட்ட வரும்போது அவ கைய வச்சு அதை தடுத்துறா. சோ இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இவ்வளவு நேரம் கத்தி கூச்சல் போட்ட இடத்துல இப்ப ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ். எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு பிளாங்க் ஆகுது. அவ என்ன பண்றான்னா கையெல்லாம் ரத்தக்கரையோட அங்கிருந்து நேரம் வாஷ்ரூமுக்கு போறாங்க. அப்படி வந்து இவங்க போகும்போது அந்த வீட்டு டோருக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனா நல்லா பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. மெதுவா வாஷ்ரூமுக்கு போய் அவங்களோட கைகளை கழுகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே உல்டாவா போலீஸ்க்கு வந்து அவங்க சொல்லவும் செய்யறாங்க. ஏன்னா அவங்க எக்காரணத்து கொண்டும் இந்த கை விஷயத்த போலீஸ்க்கு தெரிய வைக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. இவ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா மேக்ஸ் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இரு, எதுக்காக என் கூட பேச மாட்டேற, அங்க என்ன நடந்ததுங்கிறத சொல்லு அப்படின்னு அவர் கேக்குறாரு. முதல்ல நீங்க அம்மா இறந்தப்போ என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. அதனாலே நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பேக்கை எடுத்துட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஆக்சுவலி அந்த பேக்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த ஹேண்ட் ஸ்டாச்சு இருக்கு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ரயிலிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இவனுக்கு இந்த மாதிரியான விஷயம் அவங்க அம்மாக்கும் தெரிய வந்து அவங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல டேனியல் அங்க வந்து ஒரு நிமிஷம் வெளியில வரையா அப்படின்னு ஜேட கூப்பிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவ அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்த உடனே இங்க பாருமியா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, எந்த வித பிரச்சனையும் பண்ணிராத அப்படின்னு அவ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது ரயிலியோட நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். அவன் முகத்தை பாருங்களேன், ஒரு மாதிரி செத்தஞ்ச நிலைமையில இருக்கான். இவ வந்து வெளியில இருக்கிறத பார்த்த உடனே ஜேடோட அம்மா பயங்கர கோவத்தோட வெளியில வராங்க. நீ எதுக்காக இங்க வந்த, உனக்கு இங்க என்ன வேலை, நீ அவனுக்கு ஏதாவது கொடுத்தியா என்ன, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ ஏதாவது பண்ணிருப்ப, நீ அவனுக்கு ஏதோ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவன் போதை ஏறி இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல இல்லன்னு எவ்வளவோ சொல்றாங்க. அவன் முகத்தை பாத்தியா, என்னோட பையன் உனக்கு ஏதாவது பண்ணானா என்ன, நான் அவனை ஹர்ட் பண்ணவே இல்ல, இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா நீயா வீட்டுக்கு போயிரு, இல்லைன்னா நான் போலீஸ கூப்பிட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. இந்த மாதிரியே சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தன்னந்தனியா அங்க நிப்பா. அந்த சமயத்துல பக்கத்து ரூம்ல ஒரு வயசானவருக்கு ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு. அத வந்து இவ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியில ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா. ஆனா அவங்க அங்கேயே நிக்காம அங்கிருந்து மெதுவா போக ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு என்ன பண்றானா அங்க போய் பாக்குறா, பார்த்தா அவங்கள காணோம். சோ அதனாலயே அவ என்ன பண்றான்னா ஒரு மாதிரி ஆகி அங்கிருந்து போலாம் அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு டேனியல் வருவான். ஆனா டேனியலோட முகத்தை கூட பார்க்காம அவன் வந்து அங்கிருந்து போகதான் பாக்குறா. இவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு டேனியலே என்ன பண்றான்னா அவளை கொண்டு போய் அவளோட வீட்டுல விடுறதுக்காக போறான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ராத்திரி அவளை துணையா டேனியலுமே அங்க இருப்பா. சோ இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ் கப்புள் ஆச்சா, அதனாலேயே பழைய விஷயங்கள் எல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நேரமும் அதே மாதிரி போகுது. இவங்க ரெண்டு பேரும் படுத்தும் தூங்கிடுறாங்க. ஆனா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா திடீர்னு அவளுக்கு முழிப்பு வருது. கிட்டத்தட்ட அது ஒரு கெட்ட கனவு மாதிரி. சரி கனவு தானே, திரும்பவும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சுத்தி முத்தி பாக்குற அங்க எதுவுமே இல்ல. ஆனா அந்த ரூமோட கார்னர்ல நல்லா பாருங்களேன், ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிற மாதிரியே தெரியல. அது மெதுவா தவழ்ந்து தவழ்ந்து அந்த இருட்டை விட்டு வெளியில வருது. பார்த்தா அது ஒரு வயசான பெண்மணி. அவங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவா சுத்தி வந்து நம்ம டேனியலோட காலை கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த உடனே பயந்து போய் டேனியல் எந்திரி, டேனியல் எந்திரி அப்படின்னு கத்தும் போது டேனியலும் கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா அவன் காலை கடிக்கிறது அந்த வயசான பெண்மணி கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். இத பார்த்த உடனே அவன் பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சுத்தமா அவங்கள நம்பவே முடியல. அவங்க எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் பயந்து போய் அவனோட துணியெல்லாம் எடுத்துட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடியே போயிடுறான். சோ இதனால நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் பைத்தியம் புடிச்சிட்டதாவும் அந்த ஹேண்ட் ஸ்டாச்சுவோட இமேஜினேஷன்ல இருந்து அவங்க இன்னும் வெளியில வராத மாதிரியே அவங்க ஃபீல் பண்றதா நினைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் அதை எடுத்து அவங்க அம்மாவோட பேச ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க அம்மாவை நினைச்சு டாக் டு மீ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. அப்ப அவ கேக்குறா, நீங்க உங்களை நீங்களே கொலை பண்ணிக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர ஷாக். ஆக்சுவலி என்னன்னா அவங்க அம்மா வந்து தூக்க மாத்திரையா அதிகமா போட்டுக்கிட்டதாலதான் அவங்க இறந்தே போயிருப்பாங்க. ஆனா இதை நீங்க வேணும்னு தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க இல்லன்னு சொல்றாங்க. இத கேட்ட அதிர்ச்சியில அவங்க இருந்துட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இங்க பாரு மியா, நான் சொல்றத கவனமா கேளு, ரயிலிக்கு இப்ப உன்னோட உதவி தேவை அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரயிலிய வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அவனை வந்து மெதுவா குளிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி அவனை வந்து குளிக்க
குளிக்க வச்சிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வரும். அதனால ஜேட பாத்துக்க சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. ஜேடுக்கா ரொம்பவே சங்கடமா இருக்கு. அவன் தம்பி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து நீ ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு மாதிரி ஆகி என்ன பண்றான்னா ஜேடோட கையவே கடிச்சு வச்சிருவான். அவன் அதோட இல்லாம அங்கிருந்து கீழே விழுந்து அவன் தலைய செவுத்துல மோதி அவன் தலையில இருந்து ரத்தத்தை வர வைக்கிறான். ஆக்சுவலி இந்த சீன் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னா அவன் சொந்த ரத்தத்தை அவனே ருசி பாக்குறான். இத ஜேடால நம்பவே முடியல. அவ காட்டு கத்தும் போது அவங்க அம்மா வந்து நர்ஸ கூட்டிட்டு வராங்க. சோ இப்ப அதே சமயம் நம்ம பசங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரயிலுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் கேக்குறா, உங்க எல்லாருக்குமே இப்பவும் நீங்க அந்த ரிச்சுவல பண்ணும்போது பார்த்த உருவங்கள் தெரியுதா அப்படிங்கறத அவ கேக்குறா. இல்லையே, நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டப்ஸையும் பார்க்கல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நான் பார்த்தேன், என்னோட அம்மா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கறத அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம என்னோட வீட்டுல டேனியல அட்டாக் பண்ண ஒண்ணு வந்தது. இல்ல புரியல, டேனியல் உன் வீட்டுல என்ன பண்ணா? அப்பதான் டேனியல் சொல்றான், இல்ல நான் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்க போனேன். ஆனா நான் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இவ என்னோட காலை கடிச்சுக்கிட்டு இருந்தா. சோ இப்ப இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போகும். ஏன்னா இவன் எதுக்காக அவ வீட்டுக்கு போனான்னு. இதெல்லாம் பார்த்த உடனே ஜோஸ் என்ன சொல்றான்னா, ஒரு நிமிஷம் இருங்க, மத்த சண்டைகளை ஒதுக்கி வைங்க, நாங்க எல்லாருமே அதை பண்ணோம். ஆனா எங்கல்ல யாருக்கும் அந்த உருவங்கள் திரும்பவும் தெரியறது இல்லையே, உனக்கு மட்டும் எப்படி உங்க அம்மா தெரியறாங்க? அப்பதான் ஹெய்லி சொல்றா, ஒரு நிமிஷம் இரு, நீ டக்கெட் கிட்ட இருந்து தானே இதை வாங்கின. அவன் என்ன சொன்னா, இதை பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற சில உருவங்கள் மத்தவங்கள மாதிரி இமிடேட் பண்ணும் தானே அவன் சொன்னான். சரி, நீங்க சொல்ற அந்த டக்கெட் யாரு? நான் இந்த ஸ்டாச்சுவை அந்த டக்கெட் கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அவன் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் ஒன்னு ரெண்டு விஷயம் நீ சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில ஒரு கத்தி எடுத்து அவங்க அண்ணனை அட்டாக் பண்ணி கடைசியா அவன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி இறந்துகிட்டான் அப்படிங்கறதே அவன் சொல்றான். சரி, அப்படின்னா நாம அவனோட அண்ணன் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதனாலேயே நம்ம பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ராத்திரி பஸ் ஸ்டாப்ல தன்னந்தனியா கோல் நின்னுட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அதுவும் இந்த ஸ்டாச்சு விஷயத்த பத்தி தான். ஆனா அவன் அதுக்கு பதில் சொல்லாம வந்த பஸ்ல ஏறி அங்கிருந்து போக தான் பாக்குறான். நம்ம பசங்களும் சும்மா விடுற மாதிரி தெரியல, பின்னாடியே போறாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் போய் பேச்சு கொடுக்குறாங்க. நம்ம உண்மையிலேயே நேசிக்கிற ஒருத்தவங்க இறந்து போனா எப்படி இருக்குங்கிற வழி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு மாதிரி மனசு இறங்கி, என் தம்பி கிட்ட நான் அவ்வளவு தூரம் சொன்ன அதை பண்ணாதேன்னு, ஆனா அவன் அதை பண்ணனாலதான் இப்ப அவன் உயிரோடயே இல்ல. இந்த சமயத்துல நம்ம ஜேட் அங்க வந்து என்னோட தம்பி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஒரு குழந்தைய இதை பண்ண விட்டுருக்கீங்களா என்ன? அப்பதான் அவன் சொல்றான், அது எவ்வளவு தூரம் அவனோட உடம்புல இருக்கோ அவ்வளவு தூரம் அவனோட உடம்ப வீக் ஆக்கி அவனை கொண்டுகிட்டு இருக்கோ அப்படிங்கறத அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே வருத்தப்பட்ட ஜேட் வேகமா அந்த பஸ்ஸை விட்டு கிளம்பி அங்கிருந்து போக பாக்குறா. நம்ம ஹீரோயின் வேகமா போய் அவளை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. நீ அத அவனை பண்ண விட்டுருக்க கூடாது, நாங்க எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிட்டோம். நாங்க எல்லாருமா? நாங்க எதுவுமே சொல்லல, எல்லாத்துக்குமே நீதான் காரணம், நீதான் அலோவ் பண்ண. அதோட நீ விடாம 90 செகண்ட்ஸ் தான் அதுக்கான லிமிடெட் டைமே, அதை தாண்டி நீ 2 நிமிஷம் இதை வந்து பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம என் பாய் ஃப்ரெண்ட உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னால அதை பத்தி பேசக்கூட முடியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் அமைதியா நல்லா யோசிச்சுட்டு, அந்த கேண்டில நாம அணைச்சோமா அப்படிங்கறத அவ கேக்குறா. இல்ல எங்களுக்கு ஞாபகம் இல்ல, நாம அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? இல்ல எனக்கு நீ என்ன சொல்ல வரேனே புரியல, நாம இதை திரும்பவும் பண்ணி இந்த தாட்டி விளக்க பத்த வச்சதுக்கு அப்புறமா அதை நாம அணைக்கணும் அப்படிங்கறத அவ சொல்றா. அவன் ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமான விஷயத்த திரும்பவும் நீ பண்ணணும்னு சொல்றியா? அப்பனா உனக்கு அவனை காப்பாத்த வேண்டாமா? நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவன் கத்துறா. சோ அதனாலே என்ன பண்றாங்க, நான் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா பசங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ அவங்க அம்மா இல்லாத நேரமா பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள போய் அவனோட கையில இந்த சிலையை கொடுத்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, டாக் டு ஹிம் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் அங்க நடந்த மாதிரி தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. சோ இது வேலை செய்யல போல அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் இதோட விட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்பிரிட் இவன் பாடியில இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும், நான் அவன் கூட எப்படியாவது பேச ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ அந்த கைய புடிச்சு அவ பேச ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி டாக் டு மீ அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ரெயிலுக்கு பதிலா ஒரு குட்டி பொண்ணு வந்து இருக்கும். அந்த பொண்ணு விடாம குறுகுறுன்னு நம்ம ஹீரோயினே பாத்துட்டு இருக்கா. இங்க பாரு, அங்க ஒரு பையன் இருக்கான்ல உனக்கு பக்கத்துல, அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அவ எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. எங்க பாருமா, தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கான்னு சொல்லுமா அப்படின்னு அவங்க வந்து கேட்கும் போது, நான் உன்னை அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா, இவ்வளவு நாள் மனுஷங்க தானே அந்த ஸ்பிரிட்ஸ ஐ லெட் யூ இன் அப்படின்னு சொல்லி உள்ள இருப்பாங்க. இந்த தாட்டி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து ஐ லெட் யூ இன் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி அது சொன்ன உடனே அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் போறா. ஆக்சுவலி அது வந்து ஒரு நரகம். அதை பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கு நடுவுல நம்ம ரயிலே இருந்துகிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். அவ அங்க இருந்து உதவி பண்ண
உதவி பண்ணுங்கன்னு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியாது. உடனே அவங்க அதுல இருந்து வெளியில வராங்க. ஆக்சுவலி எப்படி இவங்க வெளியில வந்திருப்பாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டாச்சுவை கையில இருந்து எடுத்திருப்பாங்க. அவ அதுல இருந்து வெளியில வந்த உடனே பயங்கரமா கதறி கதறி அழுகுறா. நான் ரயிலிய பார்த்தேன், உண்மையா நான் ரயிலிய பார்த்தேன், அவ அதுங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்ச அவனை அதுங்க விடவே விடாது, அவங்க இதை நிறுத்த போறதும் கிடையாது, இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை எட்டி உதைக்கிறா. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த நாள் ராத்திரி அவளோட வீட்டுக்கு போவா. அப்ப வந்து அவங்க அப்பா மேக்ஸ், ஒரு நிமிஷம் நீ இங்க உட்காரு, உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கேன், எல்லாத்தையும் இப்ப நான் ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வச்சு அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு லெட்டரை வந்து வாட்சி காட்டுறாரு. அதுல அவங்க அம்மா வந்து அவங்களாதான் சூசைடா அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. இத வந்து அவன் நம்புற மாதிரியே தெரியல. ஆனா அவங்க அப்பா அவளை வந்து சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போறா. அவ ரூமுக்கு போய் பார்த்தா அவளோட கண்ணாடியில அவங்க அம்மாவோட உருவம் தெரியுது. அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, அவன் பொய் சொல்றான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்படின்னா எதுக்காக அந்த லெட்டரை நீங்க அப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எழுதல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இங்க பாருமி, அது உன்னோட அப்பாவே கிடையாது. இத கேட்ட உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துலதான் அவங்க அப்பா மேக்ஸ் கதவு துற அப்படின்னு கூப்பிடுறாரு. அது மேக்ஸ் கிடையாது, மேக்ஸ் மாதிரி உன்கிட்ட இமிடேட் பண்ணிட்டு இருக்குதுங்க, அவன் உன்னை காயப்படுத்த போறான். ஆனா ஆக்சுவலி அவங்க அப்பா இங்க ஹால்ல தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவ கொண்டு வந்திருப்பா இல்லையா அந்த பேக் வந்து ஓபன் பண்றாரு. ரயிலியால அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அவன் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? அவன் வந்து நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு அவன் சாகணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இத கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருவாங்க. உங்களுக்கு நீ மட்டும் அப்படி பண்ணலினா அவங்க எப்பவுமே அவனை விட மாட்டாங்க, நீ அவனை கொன்னதுக்கு அப்புறமா நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த நேரத்துல வேற கதவை அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு உதவி பண்ணு, அவனுக்கு உதவி பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லும் போது இப்பதான் காட்டுறாங்க அந்த கண்ணாடியில அவங்க அம்மாக்கு பக்கத்துல ரயிலையும் இருக்கிறதா அவங்க கவனிக்கிறா. இந்த சமயத்துல அந்த கதவு உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா உள்ள வராரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவன் நல்லா பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, உள்ள வந்தது அவங்க அப்பா மாதிரியே இருக்கிற ஒரு ஆன்மா. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை புடிச்சு அது கொலை பண்ணதா பாக்குது. இந்த சத்தம் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா ஹால்ல இருப்பாரு இல்லையா, அவருக்கு வந்து கேட்டுரும். அவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா வந்து அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டோரோ லாக் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. அந்த சமயத்துலதான் கீழே விழுந்து கிடக்கிற ஒரு கத்திரிக்கோலை பாக்குறா. அந்த கத்திரிக்கோலை அவ எடுக்கும் போது கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்ண நம்ம ஹீரோயினோட அப்பா அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்க்க வரும்போது அந்த சிசர்ஸ அவரோட கழுத்திலே அவ சொருவரா. இத பார்த்த உடனே அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம அதை பார்த்துட்டு இருக்கா. எல்லாமே அப்படியே ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ்க்கு வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜேட வந்து காட்டுவாங்க. அவளுக்கு வந்து ஒரு போன் கால் வரும். அதுவும் யார்கிட்ட இருந்துன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து. அவ என்ன சொல்றானா, தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், தயவு செஞ்சு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவளுமே என்ன பண்றானா சரின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு அங்கிருந்து போறா. ஆனா அப்பதான் காட்டுறாங்க அந்த பார்க்கிங் லாட்ல நம்ம ஹீரோயினோட காருமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுமே அங்கதான் இருக்கா. அவ போன உடனே நம்ம ரயிலி இருக்கிற அந்த ரூமுக்கு அவ வரா. அங்க வந்த நம்ம ஹீரோயின் ரயிலியவே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரயிலியோட அம்மா வந்துருவாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு மாதிரி பயந்து போயிருவா. அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு, ஆனா அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல நான் பயங்கர கோவத்துல இருந்தேன், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரயிலியோட ஒரு நிமிஷம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது தாராளமா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. இவ்வளவு என்ன பண்றான்னா ரயிலி கூட பேச ஸ்டார்ட் பண்றா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜேட் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துருவா. நம்ம ஹீரோயின் அவ கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவ நோட்டீஸ் பண்றா அங்க இருக்கிறது ரயிலியே கிடையாது, அது வேற ஒரு ஆன்மா. சோ இத பார்த்த உடனே அவ உஷாராயிடுறா. இங்கேயும் நம்ம ஜேட் அவ வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டோட ஒரு ரூம்ல இருந்து இது ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா மேக்ஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிட்டு இருப்பாரு. உடனே அவ என்ன பண்றானா அவ அம்மாக்கு வந்து கூப்பிடுறா. அம்மா நான் மியாவோட வீட்டுக்கு வந்த, அவளை அங்க காணோம், மேக்ஸுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும், நீ கவலைப்படாத, மியா எங்கேயும் போல, இங்கதான் இருக்கா. என்ன சொல்றீங்க நீங்க அங்கேயா இருக்கா? ஆமா ரயிலியோட அவ பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க அம்மா, அவ ரொம்பவே டேஞ்சரானவ, தயவு செஞ்சு அதை போய் தடுங்க அப்படின்னு அவ
அவ சொல்றா. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அவன் இருக்கிற அந்த வார்ட் ரூமுக்கு போய் பார்த்தா அவனை காணோம். நம்ம ஜேட் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது தூரத்துல ரெய்லிய வீல் சேர்ல வச்சு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு அங்க ரெய்லி இருக்க மாட்டான். ரெய்லிய புடிச்சு வச்சிருக்கிற அந்த ஆன்மா தான் இருக்கும். அவ அந்த ஹைவேவோட எட்ஜ்ல அந்த வண்டியை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த இடத்துக்கு வந்த அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவனை கொன்று நாங்க அவனை பாத்துக்கிறோம், நீ அவனை கொன்னாதான் அவன் நிம்மதியா இருப்பான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இத பார்த்த உடனே ஜேட் வேண்டாம் அவனை விட்டு அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு அங்கிருந்து ஓடி வரா. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த ஹைவேல ஒரு கார் வந்து போயிட்டு இருக்கும் போது அந்த கார் மேல யாரோ ஒருத்தவங்க வந்து மோதுறாங்க. எல்லாரும் காரை விட்டு வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது நம்ம ஹீரோயின். ஆனா நல்ல வேலையா அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன். அவங்க எந்திரிச்சு திரும்ப ரெயிலிய பாக்குறதுக்காக வராங்க. ஜேடு ரெயிலுக்கு எதுவும் ஆகாத மாதிரி கட்டி அணைச்சுக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அந்த சமயத்துலதான் அவங்க அப்பா அவ கண்ணு முன்னாடி போயிட்டு இருப்பாரு. அப்பா நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது அவருக்கு எதுவுமே கேட்காது. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஜேடோட அம்மா அதுக்கப்புறம் ரெய்லி அவங்க 3 பேரும் ஒரு ரூம் வழியா போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு பின்னாடி போவா. ஆனா திடீர்னு அந்த இடமே இருட்டாயிரும். இந்த சமயத்துலதான் அவ அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி பார்த்தா அந்த கண்ணாடியில அவளோட உருவமே தெரியாது. அந்த பக்கமா ஒரு டாக்டர் கூட போவாரு. அவரோட உருவம் கூட அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா இவளோட அந்த உருவம் அதுல தெரியவே தெரியாது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா அங்க போறாரு இல்லையா, அவரையாச்சும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டே போகும்போது அவரு லிப்டுக்குள்ள போய் அந்த லிப்டோட டோரை அவர் லாக் பண்றாரு. அவ்வளவுதான், அந்த இடமே இப்ப கும் இருட்டாகுது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு வந்து கதரும் போது இந்த சமயத்துலதான் யாரோ கேண்டில பத்த வைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா அந்த கேண்டில் வெளிச்சத்தையே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பார்த்தா அந்த கேண்டில் ஒரு டேபிள் மேல இருக்கும். பக்கத்துல ஒருத்தர் அவரோட கைய வந்து நீட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவளும் என்ன பண்றான்னா அவளோட கைய வந்து கொடுக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அப்பதான் காட்டுறாங்க இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஆப்போசிட்ல இருந்த அவரு அந்த ஸ்டாச்சு ஹேண்ட புடிச்சு ஐ லெட் யூ இன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றான். சோ இப்படி சொல்றதோட இந்த படமும் முடியுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு லூப் மாதிரி திரும்ப ஆடும்போது அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் இதே மாதிரி இறந்து ஆவியா வருவாங்க. சோ எப்படி இருந்தது? இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.